அவனை பார்த்துட்டு இவ்வளவுமே பின்னாடியே போகும்பொழுது துருவனோட அண்ணி வந்து கூப்பிட்டுட்டு போயிடுறா. இப்படியே ஹீரோயினுக்கு தினமும் குழந்தைய வச்சுன்னு ஒரு அம்மா இருக்கிற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கு. அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் மதிக்கிற மாதிரி துருவனை ஹீரோயினி மாத்த ஆரம்பிக்கிறா. அப்படிதான் ஒரு நாள் மறுபடியும் ஹீரோயினி கண்ணுக்கு சொக்கன் தெரிய அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோயினி இல்லிமலை கூட வந்துடுறா. அங்க இருக்கிற ஒரு அம்மா உன் குழந்தைக்கு ஆபத்து வரும்போது நீ இல்லிமலை சாத்தானை தேடி வரணும், அவனாலதான் உன் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்ல ஹீரோயின் பயந்து ஓடி வந்து மயக்க போட்டு விழுந்துடுறா. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அந்த அம்மா சொன்ன மாதிரியே ஹீரோயினி மாசமா இருக்கா. இதை கேட்ட உடனே இப்ப பண்ணையாரா இருக்கிற துருவனோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. துருவனுமே தன்னோட அண்ணனுக்கு குழந்தை இல்லாததுனால என் குழந்தை தான் இந்த குடும்பத்துக்கே வாரிசுன்னு நினைச்சு அடுத்த பண்ணையார அவன் தான்ன்ற மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். துருவனோட அப்பாவுமே எனக்கு அப்புறம் எல்லாமே துருவன் தான் சொல்ல அதுக்கு துருவனோட அண்ணனுமே இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு அண்ணியை திட்டிட்டு போறான். அன்னிக்காரி ஹீரோயின்ட்ட நான் தான் குழந்தை வேணாம் சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா துப்பனோட மனைவி ரொம்பவே நல்லவங்க. அந்த துப்பனுமே தன்னோட உடம்பு சரியாகணும்ன்றதுக்காக கரிதேவனுக்கு தன்னோட புள்ளையே பலி கொடுத்தான். அதுவும் இல்லாம சாகாவரத்தையுமே கேட்டு வாங்கினா. இதெல்லாம் தெரிஞ்சு துப்பனோட மனைவியுமே தேவியோட ஆலயத்திலே இறந்துட்டாங்க. நான் சொல்றத நம்ப முடியலன்னா என் கூட வாண்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த சாகாவரம் வாங்கின துப்பான் சாக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இப்பயுமே இந்த குடும்பம் முதல் வாரிசான உன்னோட குழந்தைய பலி கொடுக்கறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது உன் குழந்தைய காப்பாத்திக்கோன்னு சொல்லிட்டு கூட்டு வரதை பார்த்த பண்ணியாருமே அடுத்த நாளுமே அண்ணிய கொன்னுடுறாரு.